தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளிய முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில குட்டீஸ் நாளைக்கு திறக்கப்பட போறாங்க. பாண்டிச்சேரியில டேட் கிடையாது. நீங்க எப்படின்னா திறந்துக்கோங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பிலோ போனதுக்கு அப்புறமாவே திறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒட்டு மொத்தமாக நாளை திறக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னமும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிகள் திறப்பு ரத்தாகலாமா, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம ஃபஸ்ட் டைம் எதிர்பார்த்த பொழுது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது, 110 இருந்தது, உறுதியாக சொன்னோம் பள்ளிகள் திறப்பு இருக்காதுன்னு. இல்லை, பட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மழை வேணா வெப்பம் கம்மியாயிருச்சு. கிட்டத்தட்ட 10 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு. ஸோ இவ்வளோ கம்மியானதனுடைய விளைவின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் திட்டமிட்டபடியே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் நாளை உறுதியாக தமிழகம் முழுவதும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்முடைய டிஎன் கவர்மெண்ட் சார்பில். ஓகேங்களா? அதனால் பள்ளிகள் திறப்பு இன்னமும் தள்ளி போகுமா, அதை பற்றிலாம் நம்ம பெருசாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினெட்லி பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா தள்ளி போகலை. நாளைக்கு திட்டமிட்டபடியே திறக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு முதல் நாள் அப்படின்றதுனால சக்கரை பொங்கல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தகங்கள் நாளையே கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பற்பல அறிவிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்றது இங்க மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எல்லா விதமான மாணவ செல்வங்களுக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சீக்கிரமா நாங்கள் திறந்துடுறோம்ப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிளானையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறப்பை பற்றி நம்முடைய தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறக்கூடிய தகவல்களையும் இங்கே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அது வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட்டே, ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தின் பள்ளிகள் திறப்பை பற்றி வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகளில் இந்த அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். மற்ற ஸ்டேட்லாம் ரொம்ப டிலே பண்ணி திறக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே மட்டும் பள்ளிகள் திறப்பு ரொம்பவே சீக்கிரமாக திறக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்கு. ஜூன் 18ஆம் தேதி